என்னுடைய பர்சனல் இது எடுத்தானாக்கே எனக்கு இந்த இந்த கோயிலுக்கு வந்து என்னுடைய நிறைய சேஞ்சஸ் பர்சனலியும் சரி ப்ரொஃபஷனலியும் சரி நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த பெருமாள் தாயாரோட அனுகிரகம் நிறையா இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் வந்தவாளும் அவளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட எல்லாருமே சொல்லியிருக்கா. நிறைய அவளுக்கும் நிறைய நல்லது நடந்திருக்கு. எப்போதும் நம்ம பக்கத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த பெருமாள்கிட்ட என்ன ஒரு உப்ளை பண்ணுற விசேஷம்னா, தந்தனன் தனதால் நிழலை, தன்னோட திருவடி நிழலை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவான். அவ்வளோ அனுகிரகம். ஒரு புறப்பாடு கண்டருளார் அப்படின்னா பெருமாளும் தாயாருமா போகிறச்சே தாயார் சந்தோஷமாக கிளம்புற மாதிரி இருக்கும். தாயாரை உள்ளே விட்டுட்டு பெருமாள் மட்டும் புறப்பாடுக்கு கிளம்புறச்சு அவர் அப்படியே சோகமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். என்னை விட்டுட்டு நீ போறியே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். சரி, they talk to you. It is how you interact with them. அவ்வளோதான். ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெய்வீக கோவில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு நிறைய மாற்றங்கள், நிறைய பேர் ஒரு துக்கத்தோட வரா, ஆனால் போகச்சு ஒரு சந்தோஷத்தோட போறா. அந்த மாதிரி ஒரு நிறைய உற்சவம் நடக்கிறது. ஐ மீன் த்ரூ அவுட் த இயர் ஒரு நிறைய ஜேன்னு இருக்கு கோவில். இந்த சன்னதியில் ஒரு ரொம்ப விசேஷம் என்னன்னா, அவருக்கும் இவருக்கும் யாரும் இவரே அவர் அவரே இவர்னு சொல்லணும். ஏன்னா நிறையா பேர்கிட்ட அடியனுக்கு பரிச்சயமானவர்கிட்டலாம் போன வாரம் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ உப்ளிப்பன் கோயில்கிட்ட இருக்கேன்னு சொல்கிற, ரொம்ப சந்தோஷம், எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து சேவிச்சுட்டு போகிறான். யாருக்குமே மனசில் அந்த வருத்தத்தோட வரா, ஆனால் சந்தோஷத்தோட இந்த கோவில்லேருந்து போகிறான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இது நான் பார்த்துருக்கேன் இந்த கோவிலில். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ பூமிதேவி சமேத லவணவிரஜித வெங்கடேஷ பரபிரம்மணே நமः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரசித்திர அனுமத் சமேத பட்டாபிஷேக பரபிரம்மணே ராம பரபிரம்மணே நமः. இங்கே இந்த பட்டாபிஷேக ராமர் உப்பலியப்பன் திருக்கோயில் மடிப்பாக்கத்தில், இந்த உத்தர வியோமபுரின்னு சொல்லலாம். ஏன்னா தட்சிணத்தில் சாட்சாத் திவ்யதேசமாக இருக்கிற திருவிண்ணகர், அதுபோல் இங்கே நம்ம சென்னை மாநகரில் அதே பெருமாள் சாட்சாத்தாக இங்கே சுலபரா, பெருமாளே சுலபர். எப்போதும் நம்ம பக்கத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த பெருமாள்கிட்ட என்ன ஒரு உப்ளை பண்ணுற விசேஷம்னா, தந்தனன் தனதால் நிழலை, தன்னோட திருவடி நிழலை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவான். அவ்வளோ அனுகிரகம். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துன்னு திருப்பதி பெருமாளுக்கு, அவர் கீழே போய் அமர்ந்து புகழணும். இங்கே அப்படி கிடையாது. தந்தனன் தனதால் நிழலை, வரையான காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப விசேஷமான பெருமாள். எல்லா பெருமாளும் விசேஷம். இங்கே அங்கே சாட்சாத் எப்படி உப்ளிப்பன் சன்னதியில் நடக்கிறதோ, உற்சவாதிகள்லாம் ரொம்ப அத்தியுதமாக நடக்கிறது பெருமாள். அந்த பக்கம் உப்ளிப்பனை போல் அவர் சேவை சாய்ச்சின்னு இருந்தாலும், தேப்பெருமாளை போல் அவரோட அலங்காரங்களும் ஒவ்வொரு உற்சவமும் வைபவமாக நடந்துட்டுருக்கு. ஆஸ்திகர்கள் நிறைய பேர் வரா. மாதம் சிரவணத்துக்கு பெருமாளுக்கு தீபம். அப்போ நிறையா பேர் வந்து பெருமாளோட அனுகிரகம் படுறா. இந்த சன்னதியில் ஒரு ரொம்ப விசேஷம் என்னென்னா, அவருக்கும் இவருக்கும் யாரும் இவரே அவர் அவரே இவர்னு சொல்லணும். ஏன்னா நிறையா பேர்கிட்ட அடியனுக்கு பரிச்சயமானவர்கிட்டலாம் போன வாரம் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ உப்ளிப்பன் கோயில்கிட்ட இருக்கேன்னு சொல்கிற, ரொம்ப சந்தோஷம், எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து சேவிச்சுட்டு போகிறான். திடீர்னு இதை போலலாம் வந்து பெருமாள் அவளுக்கு ஏதோ ஒரு வியாஜம், அவளுக்கு அங்கே போக முடியல அப்படிங்கும்போது இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு அதை பல வகையில் நடத்தி கொடுத்துட்டு இருக்கான். அதே போல் இங்கே வந்து சேவிச்சுட்டு போனேன், பார் உங்கள் பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போனேன், எனக்கு யாரோ வந்து உப்ளிப்பன் கோயில் சிரவண தீபம் வீடியோ அனுப்பிச்சிருக்கா. சாட்சாத் எனக்கு இந்த மாதம் நாங்கள் போகணும்னு நினச்சேன், கடைசியில் இங்கே கிடச்சிது. அதுவும் அப்படி வீடியோவில் வந்து உடனே வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் பெருமாள் சாட்சாத்தாக எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறான். ராமன் அவரோட உற்சவம் 10 நாள் வைபவமாக நடக்கும். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பெருமாளுக்கு அவ்வளோ விதவிதமான ஊஞ்சல், ஒரு விதமாக மாலை சாத்திப்பார். வாகனத்தில் எல்லாம் ஒரு மாதிரி மாலை சாத்திப்பார். 10 நாள் வைபவமாக நல்ல வேத திவ்ய பிரபந்த பாராயணங்களோட எல்லா உற்சவமும் நடக்கிறது. ராமரும் என்னமோ சொல்வார், ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணம்னு. எப்போதும் அவர் இங்கே லக்ஷ்மணனோட ஒன்று கூடி இருந்துட்டு நம்மளை சதா சர்வ காலமும் நம்மளை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் வரணும், நிறையா வந்து சேவிக்கணும். பெருமாளுக்கு சேவார்த்திகள் வர 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 அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் நம்மளும் இங்கே வந்து
எல்லா பெருமாளோட திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்திண்டு மறுபடியும் வந்து சேவிச்சுண்டு பெருமாளோட திவ்யானுகிரகத்துக்கு பாத்திராகும்படி கேட்டுக்கிறோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நான் இங்கே கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம் இந்த கோவிலுக்கு. எல்லா உற்சவங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் இங்கே. பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சு புரட்டாசி, அதுக்கப்புறம் ஆழ்வார்களுடைய உற்சவம், பெருமாள் உற்சவம், ராமநவமி உற்சவம்னு நிறைய நடக்கிறது. அதை தவிர நிறைய பாராயணம், ஸ்ரவணதோறும் ஸ்ரவண தீபம், பாதுகா சஸ்திர பாராயணம், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்துதித்ரய பாராயணம், தேசிகர் ஸ்ரீ ஸ்துதி பூஸ்துதி கோதா ஸ்துதின்னு அது நடக்கிறது. சனிக்கிழமை அன்னைக்கு தயாசதக பாராயணம், இந்த மாதிரி நிறைய நடக்கிறது. நான் ஸ்டாப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். தனுர்மாசத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணுவா. எல்லா பண்டிகையும் ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடின்னு இருக்கா. அண்ட் நிறையா பப்ளிக்கும் இங்கே நிறையா வரும். நல்லா என்ஜாய் பண்ண முடியுது கோவிலை பெருமாள். என் பேர் சுதா. நானும் ஒரு 10-12 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் இது எடுத்தானாக்கே எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து என்னுடைய நிறைய சேஞ்சஸ், பர்சனலியும் சரி ப்ரொஃபஷனலியும் சரி நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த பெருமாள் தாயாரோட அனுகிரகம் நிறையா இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் வந்தவாளும் அவளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட எல்லாருமே சொல்லியிருக்கா. நிறைய அவளுக்கும் நிறைய நல்லது நடந்திருக்கு. ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெய்வீக கோவில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு நிறைய மாற்றங்கள், நிறைய பேர் ஒரு துக்கத்தோட வரா, ஆனால் போகச்சு ஒரு சந்தோஷத்தோட போறா. அந்த மாதிரி ஒரு நிறைய உற்சவம் நடக்கிறது. ஐ மீன் த்ரூ அவுட் த இயர் ஒரு நிறைய ஜேன்னு இருக்கு கோவில். நல்லா பண்ற, நல்லா ஒரு அலங்காரம், அவ்வளோ அழகா இருக்கும் அலங்காரம். வெளியிலயும் சரி உள்ள பெருமாள் தாயாருக்கும் சரி அவ்வளோ நல்லா அலங்காரம் பண்றா. என்னுடைய இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் நிறையவே இந்த கோவில்ல பொறுத்த வரைக்கும் நிறைய நான் ஒரு திருப்தியோட நான் போறேன். ஒரு எனக்கு மட்டும் இல்லை, இங்க வரவா எல்லா பக்தர்களுக்குமே ஒரு திருப்தியோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போறா, ஒரு சந்தோஷத்தோட போறா. யாருக்குமே மனசுல அந்த வருத்தத்தோட வரா, ஆனா சந்தோஷத்தோட இந்த கோவில்லேருந்து போறா. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இது நான் பார்த்திருக்கேன் இந்த கோவில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பார்த்திருக்கோம் இந்த கோவில்ல. ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு டிவைன் இது we can see in this temple. இவர் ஆக்சுவலி உப்பிலியப்பன் உற்சவர் வந்து பேசுற மாதிரியே இருக்கும். ஒரு புறப்பாடு கண்டருளார் அப்படின்னா பெருமாளும் தாயாருமா போறச்சே தாயார் சந்தோஷமா கிளம்புற மாதிரி இருக்கும். தாயாரை உள்ள விட்டுட்டு பெருமாள் மட்டும் புறப்பாடுக்கு கிளம்புறச்சு அவர் அப்படியே சோகமா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். என்னை விட்டுட்டு நீ போறியே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். See, they talk to you. It is how you interact with them. அவ்வளோதான், பேசுற மாதிரியே இருக்கும். நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பெருமாளை அனுபவிக்கணும், அந்த பலனெல்லாம் அனுபவிக்கணும். ஜெய் ஸ்ரீராம். வருஷத்துக்கு முதல் திருவோணம். ஓணம்னாலே பெருமாளோட அது. அவர் உலகளந்த பெருமாள். இங்கே உலகளந்தர்னா பூமியை மாத்திரம் அளக்கலை, சர்வையர். நம்ம மனசையும் அளக்கிறார், ஆத்மாவையும் அளக்கிறார், நம்ம பூர்வஜன்ம கர்மத்தையும் அளந்து அது தகுந்த மாதிரி கொடுக்குறார். இது முதல் சித்திரை ஓணத்துக்குனால எல்லா இடத்துலையும் நடக்கும். இது இந்த மாதிரி நடக்கிற போது அப்போ இந்த வருஷத்துலேருந்து வரிசையாக ஒன்றொன்னா நடந்தோம். ஏன்னா வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஓணத்துக்கு இது மாதிரி திருமஞ்சனம் பண்ணுறாங்க. திருமஞ்சனம் பண்ணும்போது நம்ம மனசும் குளிரும், உலகம் சேமிச்சமாக இருக்கும், இயற்கையும் நல்லா இருக்கும். ஒரு சந்தோஷத்தில் வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிற மாதிரி இது மாதிரி சைவம் வைஷ்ணவம் எல்லா இடத்துலையும் இந்த நடக்கும். சிதம்பரத்தில் கூட இந்த ஓணத்துக்கு அபிஷேகம் நடக்கும். இதனால எந்த இறைவனுக்கு பாகுபாடு இல்லாமல் பக்தர்கள் சந்தோஷமாக இருந்தவர்கள். இதில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது விசேஷம் ஓணத்தில். ஏன் அப்படின்னா உப்பு பிபி ஜாஸ்தி ஏறும். அந்த பிபி குறைக்கிறதுக்கு சமுத்திரத்தில் வர்றது உப்பு. அந்த சமுத்திரத்தில் சர்வ நல்லது கெட்டது எல்லாம் கலந்துருக்கு. அதில் நம்ம டிஸ்டில் பண்ணி தான் உப்பு சாப்பிட்றோம். உப்பு அவசியம்தான், மனுஷனுக்கு உப்பு அவசியம். ஆனால் அது லிமிட்டோட மேலே போச்சுன்னா அதோட தன்மை தான் பிபி வரும். பிபி வந்தால் கோபம் வரும். அதனால் இந்த கோவம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பெருமாளுக்கு உப்பிலியப்பன் இங்கே இருக்கிறவர், அவருக்கு உப்பில்லாத பெருமான் பேரு. யாருக்கும் ஒப்பில்லாதவர். அதனால தீர்த்தம் கொடுக்கும்போது துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதனால ஜலதோஷம் நீங்கும், அது வயிற்று ஜீரணாசக்தி ஆகும். இதெல்லாம் இயற்கையோட சேர்ந்தது. அதனால இயற்கையோட ஒன்றி இருந்து நம்மளும் வாழ்ந்து நம்மளும் கடவுளோட அனுகிரகம் பெற வேண்டும். பக்தி ஜனார்த்திகம் தத்வமன்யே ஸ்ருதிகார்யதூர்ணம் சம்பேவதாரஸ்தமான்யலப்யம் லக்ஷ்மீன் சுமுகம் சரணம் பிரபத்யே மாதுர்வத் புதர்வத் நித்யம் மம சேயோபிலாஷம் சும்மராகபாத்யம் தம் சாரசாரக்கியமாஸ்ரயே. இந்த சன்னதி 1987 வருஷம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மகா சம்பிரோக்ஷம் நடந்தது. இந்த மகா சம்பிரோக்ஷனத்தின் போது மூலவர் பட்டாபிஷேக ராமனும் உற்சவர் உப்பிலியப்பனமும் புரோக்ஷம் நடைபெற்றது. வெகு விமரிசையாக நடந்து வந்தது. 90க்கு அப்புறம்
கோவில் அபிவிருத்தியை உத்தேசித்து உப்பிலியப்பன் சொன்னதில் போய் நாங்கள் பெருமாள்கிட்ட சொப்பனம் விசாரிக்கவே அன்றையிலிருந்து இன்றைய வரையில் உற்சவ பெருமாளுக்கு உப்பில்லாமல் நிவேதனம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கோவில் மேன்மேல அபிவிருத்தியாச்சு. 2003 மூலவர் உப்பிலியப்பனும் உற்சவர் ராமனும் விசேஷமாக சம்பரோக்ஷம் நடந்தது. அதுக்கப்புறம் கோவில் மேன்மேல அபிவிருத்தி ஆகி 2011 ராஜகோபுர மகா சம்பரோக்ஷம் நடந்தது. இந்த சம்பரோக்ஷத்தின் போது ரிஜஸ்தம்பங்கள் அதெல்லாம் பிரதிஷ்டையாகி பிரம்மோத்சவம் தொடங்கப்பட்டது. இந்த கோவிலில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம்யேகம் சரணம் ஜா அகம் த்வாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா. சர்வதர்மத்தையும் விட்டிருக்கிற நம்ம ரட்சிக்கிறதுக்காக மாம் ஏகம் சரணம் பிரஜா என்று பூமாதேவி ரமணவர்ஜித வெங்கடேஷ பெருமாளை சரணம் அடைந்து பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய ராமன் வந்து அவர் சுஜகான்னு சொல்கிறார். அதனால் 2 திவ்ய தேச பெருமான்களும் இங்கே எழுதிருக்கிறதுனால இந்த சந்தையில் ரொம்ப விசேஷமாக எல்லாம் நடக்கிறது. புனர்வசு ராமனுக்கு விசேஷ உற்சவமும் பிரதிஷ்ரமணம் திருவோண காலங்களில் உப்பிலியப்பனுக்கு விசேஷ திருமஞ்சனம், அதை தொடர்ந்து சமண தீபம் எடுக்கப்படுகிறது. இன்றளவும் உப்பிலியப்பனுக்கு உப்பில்லாமல் தான் நிவேதனம் நடக்கிறது. அவர் உப்பிலியப்பன் இருந்தாலும் பெருமானுடைய ஆக்ஞையை உத்தேசித்து ரமணவர்ஜித வெங்கடேஷ பெருமாளுக்கு நிவேதனம் நடைபெறுகிறது. பட்டாபிஷேக ராமனுக்கு ரமணத்தோடு சேர்ந்து தான் நிவேதனம் நடக்கிறது. இங்கே நிறைய பேர் வந்து அங்கப்பிரதட்சணங்கள்லாம் பண்ணுறா. இந்த கோவில் இன்றளவு 40 வருஷம் ஆகிறது. ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கொண்டாடி பெருமாளுடைய அனுக்கிரகத்துக்கு பாத்திரமா. இந்த சன்னதியில் மொத்தம் 146 உற்சவங்கள் நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் ஜேஷ்டாபிஷேகம், ஆனி மாதத்தில் பவித்ரோத்சவம், ஆவணி மாதத்தில் ரமணவர்ஜித வெங்கடேஷ பெருமாளுக்கு 10 நாள் விசேஷமாக பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் எதிரே 108 மாவிளக்கு தீபமேற்றி பெருமாளுக்கு விசேஷ சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி விசேஷமாக நடைபெறுகிறது. அதை தவிர நவராத்திரி புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவத்தின் போது பூமாதேவிக்கும் ரமணவர்ஜித வெங்கடேஷ பெருமாளுக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று அந்த உற்சவத்தில் புருஷ சுத்தம் ஸ்ரீசுத்தங்களினால் பெருமாளுக்கு விசேஷமான நவராத்திரி பூஜை நடைபெற்று லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தினாலையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினாலையும் விசேஷமாக அர்ச்சனைகள் நடைபெறுகிறது. அதே போல் புரட்டாசி 3வது சனிக்கிழமை அன்று ஏகதின லக்ஷார்ச்சனை என்று ஒரே நாளில் 108 சகஸ்ரநாம அர்ச்சனையும், அதை தொடர்ந்து அன்னக்கூட்ட உற்சவம்ன்றதும் விசேஷமாக நடைபெறுகிறது. ஐப்பசி மாதத்தில் தீபாவளி மகோத்சவம் நடைபெறுகிறது. கார்த்தி மாதத்தில் அத்தியன உற்சவங்கள், திருக்கார்த்தி உற்சவம் எல்லாம் நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாசியை தொடர்ந்து பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் விசேஷமாக பெருமாள் மகோத்சவங்கள்லாம் கண்டருளுகிறார். பங்குனி மாதத்தில் ராமனுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த சன்னதியில் விசேஷமாக திருத்தேர் 2 பெருமாளும் கண்டருளுகிறார். ஆவணி மாதத்தில் ரமணவர்ஜித வெங்கடேஷ பெருமாளுக்கும், பங்குனி மாதத்தில் ஸ்ரீராமனவையும் போது ஸ்ரீராமனும் கண்டருளுகிறார். இந்த திருத்தேரினுடைய என்ன விசேஷம்னா, அந்த திருத்தேரினுடைய கீழ்பாகத்தில் 108 திவ்யதேச எம்பெருமான்களும் அதில் எழுந்தருளியிருக்கார்.
அந்த மாதிரி ஒரு அமைப்பு அனைத்தும் பெருமாள் எழுதி இருக்கக்கூடிய ஆசனத்தில் 4 முக்கியமான திவ்ய தேச எம்பெருமான்களும் எழுந்திருக்கிறார். எல்லா ஊர்லேயும் ஒரு நாள் தான் திருத்தேர் உற்சவம் நடக்கணும். இந்த தேசத்தில் 2 நாள் திருத்தேர் மகோத்சவம் விசேஷமாக கண்டருளுகிறார். அதை தவிர நிறைய சேவார்த்திகள் இருந்து அங்கப்பிரதட்சணங்கள் இதெல்லாம் விசேஷமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு பிரதி சிரமணமும் மூலவருக்கு சகஸ்ரநாம மாலை அன்று ஒரே ஒரு நாள் மற்றும் விசேஷமாக பெருமாள் மூலவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த சன்னதிக்கு என்று தனியாக ஒரு புஷ்கரணியோ எதுவும் இல்லை. ஆனாலும் பகவானுடைய சங்கல்ப விசேஷத்தினால மாசி மாதம் மகத்தன்னிக்கு மாசி பௌர்ணமி அன்றைய தினம் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள கார்த்திகேயபுரம் என்ற ஒரு இடத்தில் உள்ள பெரிய ஏரியில் ராமனுக்கும் உப்புலியப்பனுக்கும் 2 நாள் விசேஷமாக தெப்போற்சவம் நடைபெறுகிறது. அதே போல் மே மாதத்தில் இங்கிருந்து பெருமாள் நங்கநல்லூர் எழுந்தருளி 5 எம்பெருமான்கள் எழுந்தருளி பஞ்சகருட உற்சவம் என்பது ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த வருடம் மே மாதம் 17ஆம் தேதி இந்த பஞ்சகருட மகோத்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. 1987 இந்த சன்னதி மகா சம்பிரோக்ஷணம் நடந்த பொழுது இந்த ராம்நகர் வடக்கு இந்த ஏரியா பூராவும் உப்பு ஜலமாக இருந்தது. ஆனால் இந்த சுவாமி கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் கோவிலிலே 2 ஆழ்கிணறுகள் எடுத்தோம். அந்த 2 கிணறுகளும் பகவானுடைய சங்கல்பத்தினுடைய விசேஷத்தினால் கிணற்றில் உப்பில்லாமல் நீர் சுரக்கப்படுகிறது. இன்றைய அளவும் அந்த கிணத்திலேருந்து எடுத்து தான் சுவாமிக்கு நிவேதனமோ பூஜைகளோ எல்லாம் விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த கோவில் எடுத்து இப்போ சமீபத்தில் ஒரு கிணறு எடுத்தோம். அந்த கிணத்துலேயும் பெருமாள் அவனுடைய சங்கல்ப விசேஷத்தினால கிணத்துல உப்பு இல்லாமல் பண்ணி கொண்டிருக்காருன்னா இந்த பெருமாளை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். லவணவர்ஜித வெங்கடேஷ பெருமாள் இங்கே இருக்கிறதுனால அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய வாப்பி என்று சொல்லக்கூடிய கிணறுகளில் இன்றளவும் உப்பில்லாமல் பெருமாள் சங்கல்பித்திருக்கிறான். அதனுடைய ஆச்சரியத்தை பகவான் தான் சொல்லணும், நமக்கு தெரியல அது ஏன் அது மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஏரியாவிலலாம் நிறைய சுற்றி இருக்கிறதுலலாம் உப்பு ஜலத்தோட கிணறு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறான். இது இந்த சன்னதியில் ஒரு பெரிய விசேஷம். அதே மாதிரி இன்றளவும் பெருமாளுக்கு உப்பில்லா அப்பனுக்கு அவர் ஒப்பில்லாத அப்பன், உப்புளிப்பு அப்பன் இல்லை, இருந்தாலும் பகவானுடைய நியமனத்தினால பெருமாளுக்கு உப்பு இல்லாமல் தான் இன்றைக்கும் நிவேதனம் பண்ணப்படுகிறது. மாதுர்வத் புதுர்வத் நித்தியம் மம ஸ்ரேயோபிலாஷினம் விசும்ம ராகவாரியம் தம் சாரசாரக்கியம் ஆශ්‍රயே. இந்த கோவில் சென்னையில் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீனிவாசா சாலை என்ற வீதியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வேளச்சேரி சென்னை கடற்கரையிலிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரையில் போகக்கூடிய பறக்கும் ரயில் அதில் வந்து அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த கோவில் அடையலாம். இந்த கோவில் கார்த்தால 7 மணியிலிருந்தும் 10:30 மணி வரையிலும், மாலை வேளையில் 5லிருந்து 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். விசேஷ காலங்களில் காலம் விளம்பிக்கும். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. எனக்கு நான் மோஸ்ட் ஆஃப் மை லைஃபே நான் இந்த கோயிலில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு ஹோம்னா நான் ஃபஸ்ட்டு கோயில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் ஆத்தையே சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். இங்கே எல்லா உற்சவமே நடக்கும். ரொம்ப சின்னதாக மதுரகவி ஆழ்வாருக்கு அப்படின்னா கூட அவருக்கு கூட திருநக்ஷத்திரம், எல்லா ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம், அதுக்கப்புறமா பெருமாளுக்கு உற்சவம், ராமநவமி போது ராமருக்கு உற்சவம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அதே மாதிரி பங்குனி உத்திரமா இருக்கட்டும், அப்போ பரமபத வாசல் திறக்கிறது எல்லாமே ரொம்ப கிராண்டாக நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பக்த கோடிகளும் வருவா.
அதை தவிர்த்து வந்து வெங்கடேஷ், அப்புறம் வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர், அவள் எல்லாருமே இங்கே வந்து உபன்யாசம்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி வந்து சத்சங்கமாக நிறைய வந்து கோயிலில் வந்து நடக்கும். எல்லாமே ஒரு விதத்தில் சனாதன தர்மத்தை வந்து கொஞ்சம் ஓங்கிப்படுத்தி காட்டுறதுக்கு கோயிலால் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இப்போயுமே ஆச்சாரியாலாம் வரணும் அப்படின்னா அவளுக்கு வந்து தங்கறதுக்கு இடம் அப்படின்றது எல்லாமும் பின்னாடி வந்து கட்டின்னு இருக்கா. அந்த மாதிரி நிறைய உற்சவம் நடக்கும். மாதம் வந்துட்டு புனர்வசுக்கு வந்து ராமர் புறப்பாடாகும். அதுக்கப்புறம் திருமஞ்சனம் ஆகும். அதே மாதிரி ஸ்ரவணம்னா வந்துட்டு உப்ளியப்பனுக்கு எல்லாம் ஆகும். அந்த மாதிரி வந்து ஏகாதசினா வந்து ஸ்தோத்திர பாராயணம் இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அவளால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி சிறப்பாக நடத்தின்னு இருக்கா. திருப்பாவை காம்படிஷன்ஸ், அதுக்கப்புறமா தேசிக ஸ்தோத்திரம் காம்படிஷன்ஸ், அதெல்லாமும் வந்து மார்கழி பாதுகா பாராயணம் நடக்கும். அதே மாதிரி வந்து கிளாஸஸுமே வந்து எடுத்துட்டு இருக்கா. யாருக்கெல்லாம் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் வந்து தேசிகர் வந்து பாதுகா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பெருமாளோட பாதத்தை தாங்குற பாதுகையை பத்தி வந்து ஒரு 1000 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதை வந்து பாதுகா உற்சவம் அப்படின்னு சொல்லி வருஷத்துல ஒரு நாள் அது நடக்கும். அரௌண்ட் ஆகஸ்ட் அந்த டைம்ல நடக்கும். மண்ணு புகழ் கோசலைத்தள் மணி வயிறு வாய்த்தவனே, மண்ணு புகழ் கோசலைத்தள் மணி வயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்மூலிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினமாமதிர் புடை சோழ் கணபுரத கருமணியே, எழுடைய இளமுதே ராகவனே தாலேலோ, எழுடைய இளமுதே ராகவனே தாலேலோ.